மருதமலை காடு அழகானது. அதன் அகலமான பசுமை புதர்கள், ஓய்ந்த ஓடைகள் மற்றும் பல விலங்குகளின் இல்லமாக விளங்கியது. இங்கு ஒற்றுமையாக வாழ்ந்த விலங்குகள் தங்களிடத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. நந்தினி பிரச்சினைகளை தீர்க்க புத்திசாலித்தனமாக செயல்படும் அணில். விக்னேஷ் அமைதியும் பரிவும் மிக்க முயல். கௌதம் கேளிக்கையும் துணிவும் நிறைந்த குரங்கு. காளி குருட்டுத்தனமான மற்றும் அதிக ஆணவமான காகம். தோப்பு தந்திரமான மற்றும் சாக்குபோக்கு கூற்றுக்களால் பிரசித்தமான நரி. மரகதம் காட்டின் மூத்த அறிஞர். தாத்தா ஆமை. அந்த காட்டின் முக்கிய ஸ்தலம் பெரிய ஆலமரம். அங்கு 3 நண்பர்கள் சந்தித்துக் கொண்டனர். நந்தினி, விக்னேஷ் மற்றும் கௌதம். ஒரு கதிரவன் புன்னகைத்துக் கொண்டிருந்த காலையில் மூவரும் ஆலமரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நந்தினி, நீ எப்போதும் கிளைகளின் மீது இவ்வளவு சுலபமாக ஏறுகிறாய். எப்படி இந்த அளவுக்கு நேர்த்தி வந்தது? விக்னேஷ் ஆச்சரியமாக கேட்டான். நந்தினி சிறிய சிரிப்புடன், இதற்கு ஒழுங்கான பயிற்சிதான் காரணம் விக்னேஷ். ஆனால் கௌதம் தான் இதை முயற்சிக்க மாட்டான். அவன் கிளைகளிலேயே தொங்கிக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறான். கௌதம் சிரித்தான். ஏன் எறும்பை பிடிக்க ஏற வேண்டும்? பறந்து செல்லும் திறன் எனக்கு இருக்கும்போது. அவர்களின் மகிழ்ச்சி கண்ணில் பட்ட காளி காகம் அருகிலிருந்த கிளையில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறாள். காளிக்கு பொறாமை அதிகமாக இருந்தது. இந்த 3 முட்டாள்களும் காட்டில் அனைவராலும் அதிகம் விரும்பப்படுகிறார்கள். காளி தன்னிடம் பேசிக்கொண்டாள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை நான் பார்த்து பொறுத்திருக்க முடியாது. நான் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி காட்டுகிறேன். அந்த மாலை காளி தனது கூட்டாளியான தோப்பை சந்தித்தாள். தோப்பு, என்னிடம் ஒரு சுவாரஸ்யமான யோசனை இருக்கிறது. காளி கிளுகிளுப்புடன் தொடங்கினாள். தோப்பு கவலையற்ற குரலில் கேட்டான். சரி, சொல்லு, என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? நீ எனக்கு உதவினால் இந்த காடு முழுவதும் நம்மால் கட்டுப்படுத்தப்படும். அத்துடன் விலங்குகளின் அனைத்து கூட்டங்களிலிருந்து மிச்சமுள்ள உணவுகள் உனக்கு வழங்கப்படும், காளி கூறினாள். தோப்பு இதை கேட்டு ஒரு கண்ணை மூடிக்காட்டி, சரி, நீ சொல்வதை செய்கிறேன். ஆனால் இந்த முறை அதிசயமாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் விலங்குகளுக்குள் சண்டைகளை உருவாக்கிக் கொள்ள ஒரு திட்டம் தீட்டினர். அடுத்த நாள் காளி விக்னேஷை சந்தித்து தனக்கென்று ஒரு கற்பனை செய்தியை சொன்னது. விக்னேஷ், உனக்கு தெரியுமா, கௌதம் நேற்று என்னிடம் உன்னை பற்றி சரமாரியாக பேசினான். நீ விளையாட்டில் மிகவும் மந்தமாக உள்ளாய் என்று கூறினான். விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்து, கௌதம் அப்படி பேச மாட்டான். அவன் என் நம்பகமான நண்பன். ஆனால் நான் என் கண்ணால் பார்த்தேன், என் காதால் கேட்டேன், காளி உறுதியுடன் சொன்னது. விக்னேஷின் மனதில் சந்தேகத்தின் விதைகள் விதைக்கப்பட்டன. அவன் கௌதமிடமிருந்து விலகினான். அதேபோல காளி நந்தினியின் மரமுட்டையிலிருந்து பழங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை தோப்பின் குடியிருப்புக்கு அருகில் வைத்துவிட்டு சென்று விட்டாள். நந்தினி மறுநாள் தோப்பை சந்தித்து, என் பழங்களை திருடியது நீயா என்று கோபமாக கேட்டாள். தோப்பு சூழ்நிலை உணர்ந்து, நான் இந்த பழங்களை பார்த்ததே இல்லை. எதற்கும் உன் நண்பர்களை சந்தேகிக்கிறாயா என்று கபடமாக கூறினான். நந்தினி குழப்பத்துடன் மறுநாள் நண்பர்களிடம் பேசாமல் விலகினாள். ஒரு மாலையில் மூவரும் அங்கங்கே தனியாக இருந்தனர். மரகதம் ஆமை குளக்கரையில் அமைதியாக இருந்த நிலையில் அவர்களை ஒருவராக அழைத்தது. நீங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருந்தீர்கள். இப்போது ஏன் நீங்கள் ஒன்றாக இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டது. மூவரும் தங்கள் சந்தேகங்களை பகிர்ந்து கூறினர். மரகதம் சிந்தித்து பார்த்து, நண்பர்களே, இந்த உலகில் யாரும் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒற்றுமை என்ற ஒன்று மிகப்பெரிய ஆற்றலாகும். சண்டைகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. உண்மையை கண்டுபிடியுங்கள் என்ற அறிவுரையை வழங்கியது. மூவரும் மரகதத்தின் வார்த்தைகளால் உற்சாகமடைந்து, நாம் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று உறுதியுடன் கூறினர். மூவரும் காளியின் நடவடிக்கைகளை கவனிக்கத் தொடங்கினர். கௌதம் தனது வேகத்தால் காளியை பின்தொடர்ந்து அவளும் தோப்பும் ஒரு இடத்தில் கூடி உரையாடியதை அறிந்தான். காளி சிரித்துக்கொண்டு, அவர்கள் நம் திட்டத்தை அறிவதற்கு முன்னரே சண்டை பிடித்து பிரிந்து விடுவார்கள் என்றாள். இதை கேட்ட கௌதம் மற்ற நண்பர்களிடம் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்தான். நீங்களும் நானும் இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும், நந்தினி உறுதியுடன் கூறினாள். மூவரும் ஒரு புதுவிதமான வலையை உருவாக்கினர். ஆலமரத்தின் கீழ் ஒரு புளிப்பு மாம்பழங்களை வைத்துக்கொண்டு அதன் அருகே மறைந்தனர். காளி பழங்களை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் பறந்து வந்து பிடிக்க முயற்சிக்க ஒரு வலை அவள் மீது விழுந்தது.
காளி, உன்னுடைய சதி விளையாட்டு முடிந்துவிட்டது என்று நந்தினி கூறினாள். மற்ற விலங்குகள் ஒட்டுமொத்தமாக குவிந்தன. காளி பெருமூச்சுடன் தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டாள். நான் செய்த குற்றங்கள் தவறு என்பதை புரிந்து கொண்டேன். நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். காளி தாழ்மையுடன் கூறினாள். மரகதம், ஒற்றுமை மனிதர்கள், விலங்குகள் யாராக இருந்தாலும் மிக முக்கியமானது. உன் பொறாமை இன்று உன்னை இழிவுபடுத்தியது என்றது. விலங்குகள் காளியை மன்னிக்க முடிவெடுத்தன. ஆனால் அவளிடம் ஒரு நிபந்தனை வைத்தனர். நீ உன்னுடைய தவறை திருத்தி ஒற்றுமையை வளர்க்க முயற்சிக்க வேண்டும் அவர்கள் கூறினர். காளி அவள் பெற்ற பயிற்சியால் காட்டு விழாவை நடத்த ஒத்துழைத்தாள். அந்த விழாவில் காளி தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது. 3 நண்பர்கள் மீண்டும் ஒருமித்து விளையாடத் துவங்கினார்கள். காளி, நட்பாக இருப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி, கௌதம் கூறினான். இந்த கதையின் மூலம் ஒற்றுமை, நண்பர்களின் நம்பிக்கை மற்றும் பொறாமையை தவிர்ப்பது போன்ற வாழ்க்கை பாடங்கள் வலியுறுத்தப்பட்டன.